சிவா 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 வாங்க சிவா எந்த பொருள் என்னன்னு கேளுங்க. அடுத்த 2 பஸ் நிற்குது, 3 பஸ் எல்லாம் சூப்பராக உட்காருங்க. எங்கிட்ட திரும்பி பேக் ஸ்டார்ட்டாக தெரியும், இதெல்லாம் எப்படி திரும்பி எனக்கு பஸ்
எலும்பு வாடி அது வருஷமெல்லாம் முந்தி வைப்பாங்கன்னா தோல் மட்டும் வரும். இப்ப இது பண்ணி அதை கொண்டு போய் வித்துருவாங்க. அதான் இப்ப எலும்பு எங்கெங்க மாடு சாகுதோ அந்த எலும்பை பூரா எலும்பு வாடியா வச்சிருக்காங்க, உடவுன்னு வச்சிருக்காங்க. அது இந்த ஊருக்காரன் கிடையாது, அது வெளியூருக்காரன், ஆரியப்பட்டிக்காரன் கொண்டு வந்து எலும்பு வாடியை வச்சு இங்க வந்து பூரா புழு நாய் இல்லாத நாய் பூரா இங்கதான் வருது. ஆடு உரியா கட்டிவிடுது. நாங்க இந்த மாதிரி கால் கை அம்பிட்டு காத்து வந்து கால் கை நீங்க போய் கிடப்போம். அம்பிட்டு நாங்க பார்க்காத வைத்தியம் இல்ல, மூச்சு திணறல் வந்துருது பிள்ளைகளுக்கு. நாங்க என்ன செய்யறது? எப்படி தூரம் நாங்க குடியிருக்காது? தண்ணி நல்ல தண்ணி இல்ல. அந்த எலும்பாடி அந்த இதான் ஊத்துறது விலைக்கு வாங்கி அதான் கேட்டு கொடுக்கணும். முதலமைச்சர் முதல் கொண்டு அவர் கேட்டு கொடுக்கணும் எங்களுக்கு. ஆமா, தயவு செஞ்சு உங்களை கையெடுத்து கொடுக்குறோம். முதலமைச்சர் எங்களுக்கு கேட்டு கொடுக்கணும். நாளைக்கு ஒரு நாள் 2 நாள் வருஷம் நடத்தி தயவு செஞ்சு முதலமைச்சரை முதல் கூட நான் கேட்டுக்கிறேன். கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறோம். நாங்க எங்களுக்கு வந்து இந்த ஊரு கண்டுகுளத்து கிராமத்துல என்ன குறைனா எலும்பு வாடி இருக்கு. அந்த எலும்பு வாடி வந்து நாங்க முன்னாடி எல்லாம் இப்ப ஒரு அநியாயம் அக்கிரமம் கிடையாது. இப்ப வெளியூருக்காரன் வந்து இங்க குடோன் வச்சுக்கிட்டு எங்க இல்லாத எலும்பெல்லாம் கொண்டு வந்து இங்கதான் குடோன் வச்சிருக்காங்க. மாட்டெலும்பு உயிரோ அந்த மாடு செத்த வீசி போன மாடை அறுத்து கொண்டு வந்து போட்டு அதை நல்லா இருந்தா குடோனுக்குள்ள போடுறாங்க, நல்லா இல்லாட்டி தூக்கி போட்டுறாங்க. அது நாய் நரி அம்புட்டு இழுத்து எங்களுக்கு இப்ப காலு மூச்சு திணறல், காலு கை வலி. இந்த 1.5 வருஷமா ஊருக்குள்ள எங்களுக்கு ஒன்னோட ஒண்ணு நாங்க தூக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கோம். நாங்க ஒன்னோட ஒண்ணு தூக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கோம். அள்ளி அள்ளி வாரி வளர்த்து நாங்க கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உயிர் போய்கிட்டே இருக்கு. எங்களுக்கு இத கேட்டு கொடுக்கணும். இல்ல இன்னும் நாங்க போராட்டத்தை நாங்க ஈடுபடுவோம். ஏற்கனவே நாங்க சொல்லி மனுவெல்லாம் கொடுத்துக்கணும். வச்சிருக்கேன் மனுவு, நான் பிளாக்ஸ் எடுத்து கையில வச்சிருக்கேன். நடவடிக்கை எடுத்து கொடுத்துருக்கோம். யாருமே எங்களுக்கு நடவடிக்கை எடுக்கல. இத நாங்க தயவு செஞ்சு நாங்க கேட்டு கொடுக்கணும். நாங்க அந்த மாடை உரிச்ச தறியை எடுத்துக்கிட்டு தொழிய வெளியில ஓட்டு, அந்த எலும்பு வெளியில ஓட்டு எங்களால வீச்சம் தாக்க முடியல. அந்த வீட்டுக்குள்ளேயும் போடாம எங்களுக்கு அனுமதி கேட்டா உங்ககிட்ட எங்களுக்கு இதான் பொழப்பு, வேற பொழப்பு இல்ல, நாங்க எங்க ஓடுறது அப்படின்னு போலீஸ்காரங்க போய் அம்போடு தூக்கி விட்டுறாங்க. எங்களுக்கு வருஷம் 302 நாள் அந்த காம்பவுண்ட் தவிர எடுத்து போடணும். எங்களுக்கு அந்த எலும்பு அங்க இருக்க கூடாது. எங்க பிள்ளை குட்டியெல்லாம் ஜிஎஸ்ல கிடக்கு. பெரிய ஆளுகளுக்கு வாரத்துக்கு 2 பேர் 3 பேர் செத்து போறாங்க. எங்க கிட்ட அனுமதி கொடுங்க ஐயா. உங்ககிட்ட பாதம் தொட்டு கும்பிடுறா. பிள்ளையெல்லாம் ரொம்ப சேதமாகுது. நோய் கிடக்கு. பெரிய ஆளுகளுக்கும் சின்ன ஆளுகளுக்கும் ரொம்ப தூரத்துக்கு ஆபத்துல கிடக்கும். சூடாடு பாதையில நாங்க பணத்தை கூட கொண்டு போக முடியல. ரொம்ப வீச்சம் தாங்க முடியல சாமி. நீங்க தான் பாக்கணும். இந்த போன வாரம் 4 பிள்ளைய விட்டுட்டு இறந்து நாங்க திடீர்னு இறந்து நாங்க வேலைக்கு போன மனுஷன் நிம்மதியா கஞ்சியாச்சு குடிக்க முடியாம நாங்க ஓடிட்டோம். பிள்ளைகளை பாக்குற ஜிஎஸ்ல எத்தனை பிள்ளைய கிடக்குன்னு நீங்களா போய் பாருங்க. உங்ககிட்ட அனுமதி கேட்கிறோம்.
வந்து எங்கெங்கே உரிக்கிற மாடுகளை கறி உரிக்கிற மாடுகளை கறியை மட்டும் எடுத்துகிட்டு எலும்பு பூரா வாங்கிட்டு வந்து இங்கே கொண்டாந்து போட்டு வச்சுறாங்க. அதை வெளியில் காய போடுறாங்க. காய போட்டு தான் மருந்து தான் தெளிக்கிறாங்க. அதனால் வியாதி வருது, வீச்சை வருது, சாயந்தரமாக சாப்பிட முடியல, வீட்டில் வாந்தி வருது. நானும் திருமண மருத்துவமனையில் போய் 3-4 நாள் பெட்டில் இருந்தேன். கால் வலிக்கு சார்னு சொல்லி இப்போ ஒரு 1.5 லட்ச ரூபா செலவழித்தேன். எதனால் கால் வலி வருதுன்னு டாக்டரே கண்டுபிடிக்க முடியல. எப்படிங்க உங்களுக்கு கால் வலிக்குதுன்றாங்க. சிக்கன் குனியா காய்ச்சலான அது இல்லைன்றாங்க. ரத்தத்தெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். இந்த ஊரில் கிட்டத்தட்ட ஒரு 10-50 பேருக்கு கால் வலி இருக்குது. சுகாதாரத்துறைக்குன்னு சொல்லிட்டான். அப்புறம் வந்து ஊரில் வந்து மேடையில் வந்து மாத்திரைலாம் கொடுத்தாங்க. இந்த எலும்புனால தான் எங்களுக்கு தண்ணி குடிக்க முடியல, வீட்டில் பச்சை தண்ணி குடிக்க முடியல, சாப்பிட வாந்தி வந்துடுது. இந்த எலும்பு போடுறது தான் சார் காரணம். இதெல்லாம் அப்புறப்படுத்தி கொடுங்க, நான் உங்களுக்கு கையெழுத்து கும்பிட்றேன். இவங்க வந்து நாங்கள் வந்து பிறந்திருந்து குருவித்தூர் எங்களுக்கு தான் எலும்பு வந்து இப்போ ஒரு 5 வருஷமா தான் அந்த எலும்பு போடுறாங்க. அதுக்கு முன்னாடி தோல் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த தோல் வியாபாரம் டவுன் ஆன உடனே அந்த எலும்பு எங்கெங்கே உரிக்கிற மாடுகளை பூரா செத்த மாடு உரிக்கிற மாடு எல்லாத்தையும் எலும்பு கொண்டாந்து காய போட்டு டன்னு கணக்கில் லாரியில் ஏற்றுறாங்க. லாரியில் 2-3 வியாபாரி, விருதுநகர் வியாபாரி, திருமங்கலம் வியாபாரி, ஆரியப்பட்டி வியாபாரி, இங்கே குடியிருக்க ஆள் கிடையாது. இங்கனுக்குள்ள ஊரில் போட்டு பூரா ரொம்ப எங்களை ரொம்ப வியாதிக்குள்ளாக. சாயந்தரம் அந்த காத்தடிச்சோடனே வீச்சுறோம், ஊருக்குள்ள பயங்கரமாக வீசுகிறோம். ஊருக்குள்ள வாழை வீச்சுனாவே குடியே நாங்கள் இருக்க முடியாது. மூக்கை பொத்திக்கிட்டு தான் இருக்கணும், வாயை பொத்திக்கிட்டு தான் இருக்கணும். நிம்மதியாக சாப்பிட முடியாது. நாங்கள் பிள்ளைகள்லாம் வீட்டில் வயதாங்க, என்னங்க நீங்கள் பெரிய ஆளாக்குங்க, சொல்ல மாட்டீங்களான்னு நாங்களும் போய் பல முறை சொல்லியிருக்கோம். ஸ்டேஷனில் எல்லாம் வீடியோலாம் எடுத்து அனுப்பியிருக்கோம். அவங்க வராங்க, பார்க்குறாங்க, இந்த மாதிரி போட மாட்டோம் அப்படின்னு சொல்லி போயிடுறாங்க. அப்படியே போயிடுறாங்க, பயன் கட்டிட்டு போயிடுறாங்க.